ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மிளகா தனியாலாம் வந்து அரைக்கிறது. நார்மலாக வந்து நீங்கள் நிறைய மிளகா தனி அரைக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக, அதாவது எப்படி நமக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியும், பாட்டி வந்து அவங்க செய்கிறது பார்த்து தான் அம்மாலாம் கற்றுன்ருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் வந்து நம்ம அரைச்சி வச்சோன்னா, இப்போ சமையல் வந்து தெரியாதவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி வந்து நல்லா நம்ம, அதாவது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி அரைச்சிட்டோன்னா நமக்கு வந்து எல்லா சமையலுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாடியில் வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து காய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து போன டைம் வந்து குண்டு மிளகா வாங்கியிருந்தேங்க. அது கொஞ்சம் எனக்கு காரம் அதிகமாக தெரிஞ்சது. எப்போவுமே வந்து நான் மோஸ்ட்லி நீட்டு மிளகா வாங்குவேன். அதனால் மறுபடியும் வந்து இந்த டைமும் நீட்டு மிளகா வாங்கியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் அரைச்சி வைப்பேன். அதாவது 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா, அது கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு சுக்கு, அப்புறம் மஞ்சள் வந்து போட்டிருக்கேன். இந்த 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மஞ்சள் வரைக்கும் போடலாம். ஏன்னா வந்து அது கெட்டும் போகாது. எனக்கு வந்து இது 2 மாதம் மேலே வருங்க. இந்த கொஞ்சம் சுக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். அதாவது வந்து சுக்கு காஃபி ஏதாவது போடலான்னு சொல்லிவிட்டு இதை நல்லா காய வச்சுருந்தேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவினிங், அதாவது ஒரு 2 o'clock தான் எடுக்க போயிருந்தேன் மாடிக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அதாவது அரிசி காய வச்சா தான் வந்து புறா சாப்பிட்ரும் தெரியும் எனக்கு நிறைய, அதனால் காய வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி மொட்டை மாடியில். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாவையும் கொத்திட்டு தனியாவெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தது ஈவினிங் எடுக்கும்போது. ஆனால் நான் அளவெல்லாம் பார்க்கல, கொஞ்சம் அது தட்டிகிட்டெல்லாம் எடுத்து அரைக்க கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்து அமேசானில் இது ஆர்டர் பண்ணது. அப்படியே வந்து அது மறுபடியும், ஏன்னா மொட்டை மாடி வந்து 2nd ஃப்ளோர்ன்றதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இங்கே வந்து ஊற்ற முடியாது. இந்த தொட்டியை வந்து கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கும் வந்து மண் நிறைய இருக்குது. அதில் இந்த மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கணும். அது வந்து கொஞ்சம் செடி ஃபஸ்ட்டு இருந்தது, எங்கள் தம்பி மெயின்டைன் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே வந்து அது இருக்குது. அது கொஞ்சம் முடிஞ்சால் கீழே எடுத்து வச்சுட்டு ஏதாவது செடிங்க வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன். காயட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகா தண்ணி வந்து மாடியில் காய வச்சுட்டேன். இப்போ கீழே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து வறுத்து வச்சுருவேன் நான் முன்னாடியே. அதுக்கப்புறம் நம்ம காஞ்சிட்டு ஈவினிங் வந்து மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இதை ஆட் பண்ணால் போகிறோம், மறுபடியும் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு 5.5 பெட்டியில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து காமிச்சேன் இல்லைங்களா அளவு, அதுதான் என்னோடய அளவு. அதில் வந்து 1 கப்பு மிளகு நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பனி டைமில் வந்து மிளகு வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. அதனால் நான் இருந்த மிளகெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துட்டேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து வெயிலில் காய வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு வறுத்து போட்டு பாருங்கள் நீங்கள், அது டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் போடுவேன். ஏன்னா வந்து கசப்பாக வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு போடலாம். இது வந்து பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி சேருங்க. தூள் பெருங்காயம் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் 2யும் வறுத்துட்டேன். அதாவது கையில் பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். ஆனால் வந்து தீய வச்சிடாதீங்க, மொத்தமாக வந்து டேஸ்ட்டு கெட்டு போயிடும். இது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து 1/2 அழாக்கு எடுத்துருக்கேன். அதாவது வந்து 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாக்கு, புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா 1/2 அழாக்கு. நான் இதெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு நான் கற்றுக்கிட்டது தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த பொடி மாத்திரம் நமக்கு வந்து நல்லா வந்துடுச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சமையலுக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுவேங்க. மீன் குழம்புலேருந்து, சாம்பார்லேருந்து, வெஜிடபிள், அதாவது இப்போ பொரியல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பொடி தான். நான் தனியாக வந்து அரைச்சி எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பிரியாணிக்கு கூட நான் இது சேர்த்து செஞ்சுருக்கேன், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புழுங்கல் அரிசியை வந்து நான் வந்து நல்லா வறுத்துட்டேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீயாமல் வந்துட்டு நம்ம பொறுமையாக நல்ல சூடு ஏற அளவுக்கு வறுக்கணும். இந்த மாதிரி நான் எதுக்கு புழுங்கல் அரிசி கேட்டிங்கன்னா, குழம்பெல்லாம் நம்ம கரைக்கும் போது கெட்டியாக இருக்கும். என்னோடய குழம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெசிபி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மீன் குழம்பெல்லாம் வந்து கரைக்கும் போது கெட்டியாக வரும், அதுக்காக. இது வந்து தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் எடுத்த 5.5 பெட்டி சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி சேர்க்கலை. அதையும் வந்து பொறுமையாக வந்து நம்ம எப்படி பருப்பு பொடிக்கெலாம் அரைப்போமோ அந்த மாதிரி பொறுமையாக வறுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெட்டு போகாது. இப்போ நான் இது வந்து கம்மியான குவான்டிட்டியில் அரைச்சாலும் எனக்கு 2 மாதத்துக்கு மேலே வரும். அப்படி நீங்கள் அதிகமானால் அப்படியே வந்து எல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இதெல்லாம் நம்ம வறுத்துட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா மிஷினுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். எனக்கு வந்து கருவேப்பிலை கிடைக்கலங்க, இல்லைன்னா அதுவும் நல்லா வந்து வறுத்து போட்டிருப்பேன். நான் கருவேப்பிலை கிடைக்கல. உங்களுக்கு கருவேப்பிலை கிடச்சா நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி இருந்தது, மெல்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும் பெருங்காயம். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிய விட்டுருக்கேன். அதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சூடாக இருக்க அந்த கடாயிலே வந்துட்டு இந்த வறுத்து வச்சதையும் போட்டு வச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சூடு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் பெருங்காயம் சேர்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் வந்து அந்த மாதிரி எதுவும், அதாவது டைஜஷன் ஆகிறதுக்குலாம் வந்து
ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து நான் மாடியில் வந்து மிளகாய் காய வச்சுட்டு வந்துட்டு கீழே இதெல்லாம் வறுத்துட்டேன். இப்போ எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு மிஷினுக்கு அரைக்க கொடுத்துருவேன். மிளகாய் பொடி வந்து ரெடி ஆகிடும். நான் மிளகாய் பொடி வந்து நிறைய டைம் காமிச்சிருக்கேன் நான் குழம்பு வைக்கும் போதெல்லாம். இது பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு பெருசாக வந்துடுச்சு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்துட்டேன் நான் அரைக்கிறதுக்கு. அது நம்ம பக்கெட் திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனையாக அரோமாவாக இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் அதாவது உங்களுக்கு குக்கிங் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே அதாவது வாசனையோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து கொட்டி அரைக்கிறதுக்காக கொடுப்பேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சன்லைட்டில் வச்சுருங்க. ஏன்னா எல்லாமே ட்ரையாக இருந்தால் தான் மிளகாத்தூளில் வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஈரம் கூட வராது, அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பூ. இது பாரிஜாதம் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். நான் சின்ன ஒரு மொட்டெல்லாம் நிறைய இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா பவழமல்லி வந்து பனி கூட சேர்ந்து கொஞ்சம் மழை டைம் இருந்தது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு பூக்களை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இல்லைன்னா மரம் ஃபுல்லாக வந்து நிறைய பூவாக இருக்கும். இந்த மாதிரி சீசன்லேருந்து இந்த செடி வந்து பூக்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வச்சுருப்பீங்க அந்த செடியெல்லாம். இது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். அவங்களோட மேரேஜுக்காக நாங்கள் போயிருந்தோம் மாநகரத்தில். அங்கே வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே அதாவது கொஞ்சம் வந்து ஸ்நாக் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஜிலேபி, அப்புறம் வந்து பாவ் பாஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பானிபூரி அந்த மாதிரி. பாவ் பாஜி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க ரோஸ்ட் பண்ணி பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இது சின்ன ஒரு கவர் பண்ணியிருக்கேன். டின்னர் வந்து நல்லா இருந்ததுங்க. டின்னர் வந்துட்டு ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட முடியல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் சாப்பிட முடியல. ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அத்திப்பழத்தில் செய்கிற ஸ்வீட். அது நார்மலாக வந்து கீர் மாதிரி இது செஞ்சுட்டு அதில் வந்து அந்த அத்திப்பழத்தை வந்து கட் பண்ணி போடுவாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிச்சி ஃப்ரூட்டும் போடுவாங்க. எனக்கு இது வந்து அத்திப்பழமா லிச்சியான்னு சரியாக எனக்கு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து நல்லா ஊறி இருந்தது. அதில் வந்து 2 ஸ்வீட் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரைத்தா, அந்த சப்பாத்தி, அப்புறம் வந்து ருமாலி ரொட்டி மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து முக்கியமாக சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.